2018 ஆண்டு 31வது கேள்வி நாங்கள் பார்க்க போகிறோம். ஒரு மென்னமிலத்துக்கும் அது பாருங்கள், மென்னமிலத்தில் நிலையான கனளவு தரப்பட்டிருக்கு. வன்காரத்துக்கு முதல் நியமிப்பிக்கிறதுக்கு பின் வருவனவற்றில் எதுகளது எவை மென்னமிலத்தின் செறிவை சார்ந்திருப்பதில்லைன்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது மென்னமிலத்தில் செறிவு சேஞ்ச் ஆகிறதால பாதிக்கப்பட மாட்டாது, மாற்றமடையாத காரணி. உதாரணமாக நான் இந்த தந்தற்பட்டிருக்க நியமிப்புக்கு உதாரணமாக ஒரு மென்னமிலம், ஒரு அசட்டிக் அமிலம், ஒரு மென்னமிலம் ப்ளஸ் ஒரு வன்காரம் NaOH கரைசல் நாம் எடுத்து நியமிப்போம். நியமித்தோம்னா உங்களுக்கு தெரியும், இங்கே விளைபொருளாக CH3COO சக H2O லிக்விட் எங்களுக்கு விளைவில் வந்துருக்கு. இது ஒரு கரைசல், அதே மாதிரி NaOH கரைசல், அதே மாதிரி CH3COO கரைசல், H2O லிக்விட் ஃபீசமான ஒன்று கொண்டு. இதில் உங்களுக்கு தெரியும் யார் அளவீல காணப்படும், யார் நியமிப்பு குடுவைக்கு காணப்படும், நம்ம விளங்கியிருக்கணும். மென்னமிடத்தில் நிலையான கனளவு. எனவே உங்களுக்கு தெரியும் இவர் தான் நியமிப்பு குடுவைக்கு இருக்க போகிறார். நியமிப்பு குடுவைக்குள்ளால் ஃபிக்ஸடான நியமிப்பில் ஒரு ஃபிக்ஸடான நிலையான கனளவு நம்ம குடுவைக்கு எடுப்போம். அளவில் இருந்த ஒவ்வொரு துளியாக நாங்கள் போடுவோம். எனவே அளவில் வந்து NaOH இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியும் முதலாவது சமவெளி புள்ளி pH பெருமானம். சமவெளி புள்ளி என்பது இந்த ரெண்டு பேரும் பீசமான அடிப்படையில், அதாவது அசட்டிக் அமிலமும் அதோட மூலெண்ணிக்கையை நான் C தர V எடுக்கிறேன், இவர மூலெண்ணிக்கையை C1 தர V1 எடுக்கிறேன் NaOH. இந்த ரெண்டு பேர மூலெண்ணிக்கையும் சமமாக தாக்குற புள்ளி C தர Vயும் C1 தர V1ம் சமனாகிற புள்ளி தான் சமவெளி புள்ளி. குடுவைக்குள்ளே காணப்படுற அசட்டிக் அமிலத்தை நீங்கள் முழுமையாக நியமிக்கிறதுக்கு போட வேண்டிய NaOH கனளவு தான் சமவெளி புள்ளி கனளவு. சமவெளி புள்ளியில் அசட்டிக் அமிலம் குடுவைக்குள் இருக்காது, போட்ட NaOH முற்றா தாக்கமடைய போகுது. எனவே சமவெளி புள்ளி pH தீர்மானிக்கிறது CH3COO நீர் பகுப்பு. உங்களுக்கு தெரியும் CH3COO உள்ள CH3COO அயன் அசட்டேட் அயன நீர் பகுப்பு. CH3COO வந்து உங்களுக்கு தெரியும், இதை பௌதிக நிலையோடு நீங்கள் எழுதிக்கொள்ளணும். கரைசல், அதே மாதிரி லிக்விட். இவர் வந்து அசட்டிக் அமிலத்தில் இணை மூலம், எனவே நீருக்குள்ள OH- விடுவிப்பார். CH3COO கரைசல் உருவாக்கொண்டு OH- விடுவிப்பார். இந்த கரைசலில் சமவெளி புள்ளி கரைசலில் pH உங்களுக்கு தெரியும் கார pH அறிக்கும். ஏனென்றால் OH- விடுவிக்கப்பட்டிருக்கு. அந்த OH- கரைசலில் செறிவு நீங்கள் துணியலாம் வர்க்க மூலம் Kb/C மூலமாக. வர்க்க மூலம் Kb/C. C என்பது இந்த அசட்டேற்ற செறிவு. மாறா வெப்பநிலையில் Kb ஒரு மாறிலி. எனவே உங்களுக்கு தெரியும் சியில் வந்து OH- செறிவு தங்கியிருக்கு. OH- செறிவு சியில் மாறுமெண்டா H3O+ செறிவு மாறும். அதே மாதிரி pH பெருமானம் சேஞ்ச் ஆகும். செறிவு நல்லா விளைய கொள்ளுங்கள். நீங்கள் போட்ட, அதாவது குடுவைக்குள் இருக்கின்ற அசற்றேற்ற செறிவு தான் இங்கே இருக்கிற செறிவு. இந்த அசற்றேற்ற செறிவு என்பது உப்புட செறிவு தானே. இந்த உப்புட செறிவு என்பதுக்கும் நீங்கள் பயன்படுத்தின மென்னமிலம் அசட்டிக் அமிலத்தில் செறிவுக்கும் இடையில் என்ன தொடர்பு இருக்குன்னு சொன்னால், நீங்கள் செறிவை உதாரணமாக கூட்டினீங்கன்னா இப்போ இவர் தானே எல்லைப்படுத்தி, யார் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் எல்லைப்படுத்தியாக வந்து NaOH தன்றிக்கும் மிகையாத்தன அசட்டிக் அமிலம் இருக்கும் சமவெளி புள்ளிக்கு முன்னுக்கு. அப்போ நீங்கள் அசட்டிக் அமிலத்தில் செறிவை கூட்டினா கனளவை மாற்றாமல் சீதர வேறு மூல் கூடும். ஒரு மூல் கூடினா CH3COO மூல் கூடும். எனவே CH3COO செறிவு எங்களுக்கு அதிகரிக்கும். ஏன்னா தாக்கிய NaOH மூலம் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் NaOH மாற்றனே போகிறோம். ஸோ CH3COO என்ன வந்து நீங்கள் அசட்டிக் அமிலம் எவ்வளவு இருக்கோ அது தாக்கமடைய வைக்க தேவைப்பட்ட NaOH கனளவு தான் சமவெளி புள்ளி. நீங்கள் AB ரெண்டையும் சேர்த்தே பார்க்கலாம். குடுவைக்குள்ளே நீங்கள் வேறு செறிவை கூட்டினா, அசட்டிக் அமிலத்தை செறிவை கூட்டினீங்கன்னா வேறு மூளை கூட்டுறீங்க. கனளவை மாற்றாமல் செறிவை கூட்டினால் சீதர வியை கூட்டினா மூல் கூடும். எனவே அதை நியமிக்க தேவைப்பட்ட NaOH வந்து அளவீல நாம் வேறு செறிவை நம்ம மாறா வச்சுக்கு இருந்திருப்போம். அளவீல பயன்படுத்துகிற கரைசலில் செறிவரு மாறலி. எனவே தான் NaOH நாங்கள் அதிகமாக போட வேண்டியிருக்கும். NaOH கனளவு அதிகம் சமவெளி புள்ளி அடைகிறேன் எப்போ செறிவை கூட்டினோம்னா. எனவே ரெண்டு விஷயத்தை திருப்பி சொல்ல போகிறேன். அசட்டிக் அமிலத்தில் செறிவை நாங்கள் மாற்றக்குள்ள உதாரணமாக அதிகரிக்கிறேன். கூட்டலாம், குறைக்கலாம், அதிகரிச்சிருக்கேன். எனவே அந்த அசட்டிக் அமிலத்தோட சமவெளி புள்ளி அடைய தேவைப்பட்ட NaOH மூல் கூட, அதாவது NaOH கனளவு அதிகம். எனவே முடிவு புள்ளி அடைய தேவையான வன்காரத்தின் கனளவு செறிவில் தங்கியிருக்கும் என்றத்தால் இந்த கேள்விக்கு விடைய வரையிலாது. செறிவில் தங்காத கேள்வி. அதே மாதிரி அசட்டிக் அமில செறிவு கூடக்குள்ள மாறா கனளவு மூல் கூடும். எனவே உப்புட செறிவு அல்லது மூல் கூடும். அதே மாதிரி உப்புட செறிவு கூடினால்
இந்த இருக்குது OH மைனஸ் உப்புட சரிவு மாறினா KB ஒரு மாறிலி, OH மைனஸ் சரிவு மாறி pH மாறும். எனவே pH மாற்றமடையும் என்றதால் அந்த கேள்விக்கு விட வராது. உங்களுக்கு தெரியும் சியும் டியும் மாற்றி கருத்தே இல்லை. மின்னமிடத்தில் கூட்டப்பிரிகை மாறல, அதை KA பற்றி சொல்லியிருக்கார். KA வந்து மின்னமிடத்தில் செறிவில் தங்காது, அது வந்து வெப்பநிலையில் தங்கியிருக்கிற காரணி. அடுத்து டி கூற்று நிறைய பேர் குழப்பம் அடைக்கும், எந்த இது கன்ஃபியூஷனும் எங்களுக்கு தேவையில்லை. டி என்பது ஒரு குடுவையில் காணப்படுற கரைசல், நிமைப்பு குடுவையில் காணப்படுற கரைசலில் H+ தர OH மைனஸ் செறிவுகளில் பெருக்கம். அது எந்த ஒரு கரைசல் இருந்தாலும் H+ OH மைனஸ் பெருக்கம் என்பது ஒரு மாறிலி, அதுதான் நீர் ராயனாக்க மாறிலி KW செறிவில் தங்கி இருக்காது, வெப்பநிலை மட்டும் தங்கியிருக்கும். எனவே செறிவை சார்ந்திருக்காண்டதால் எங்களுக்கு 3வது விடைக்கு போகிலும் சியும் டியும் அமிலத்தில் செறிவில் தங்கியிருக்க மாட்டாது. எனவே நாங்கள் இந்த 31வது கேள்விக்கு நாங்கள் வந்து 3வது விடைக்கு போகலும். 32வது கேள்வி இதே மாதிரி நாட்கள் 2015, 16, 17களில் நாங்கள் வழங்கப்படுத்தியிருக்கிறோம். இதில் நீங்கள் பாருங்கள், தரப்பட்ட சேர்வையை வந்து ஒரு அல்டிஹைட் தரப்பட்டிருக்கு, ஒரு அட்கை ட்ரிபிள் பாண்டும் இருக்குது, ஒரு C ட்ரிபிள் பாண்ட் சியும் இருக்குது. இந்த இருக்க சேர்வையை நாம் வரைவோம். உங்களுக்கு தெரியும் C ட்ரிபிள் பாண்ட் C என்பது கார்பன் sp கலப்பிற்கு. எனவே 2 கார்பன் நேர்கோட்டில் இருக்கத்தோட இவங்களை சுற்றி உள்ள கார்பனும் நேர்கோட்டில் இருக்கும். இதே வேளையில் வந்து இந்த கார்பன், இந்த அல்டிஹைட் உள்ள கார்பன் sp2 கலப்படத்தால் அவரை சுற்றி தலைமுக்கோண ஷேப் இருக்கும், அதை நம்ம கருவோம். இவரோட உள்ள அடுத்த கார்பன் அது நேர்கோட்டலான் இருக்க போது, ஆனால் அவரை சுற்றி உள்ள ஐதரசன் வந்து நான்முகி ஷேப்பில் உங்களுக்கு வந்து வேறு தளங்கள் ஐதரசன் இருக்குது. இதான் நிலவரம். ABCD போட்டிருக்கிறார். முதலாவது கார்பன் A, 2வது B, இவர் C, இவர் D. எல்லா 4 கார்பன் அணுக்களும் ஒரே தளத்தில் காணப்படும் என்பது சரி, உங்களுக்கு தெரியும். எல்லாம் இந்த இதில் வந்து மைய அணுக்கள் sp கலப்பு, sp2 கலப்பாக இருந்தால் மைய அணுக்களும் வெளி அணுக்களும் ஒரே தளத்தில் காணப்படும். எனவே இந்த கார்பனுக்கு வெளியான இந்த கொண்டு இந்த கார்பனுக்கு வெளியான இங்கே பக்கம் இருக்குது. எனவே 4 கார்பனும் வந்து ஒரே தளத்திலாம் காணப்படும். அது மட்டுமல்ல ஒரே நேர்கோட்டெலாம் காணப்படும். CDCH அதாவது அவர் சொல்லிக்க பிணைப்பை நாங்கள் மார்க் பண்ணுவோம். CDக்கும் CHக்குமான இந்த இருக்கின்ற, அதே மாதிரி CDக்கும் CCக்குமான இந்த இருக்க கோணம் பிணைப்பு கோணம், இந்த இருக்க கோணம் சொல்லியிருக்கார். CDHக்கும் CCக்குமான பிணைப்பு கோணம் 120 பாகை. எங்களுக்கு சரியாது, பிகாஸ் sp2 கலப்பில் நிறைய கார்பன் இருக்குது. எனவே தலைமுக்கோண ஷேப் இருக்குது எங்களுக்கு வடிவம் 120 பாகை. CBக்கும் CCக்குமான 2 சிக்மா பிணைப்பு ஒரு பைப்பினை மிச்சம் இலகுவான கேள்வி. உங்களுக்கு தெரியும் CDயை தீர்மானிக்கலாம். 2க்கும் இடையில் ஒரு சிக்மாவும் 2 பைப்பிணைப்பும் இருக்கும். 2 அணுக்களுக்கு உள்ள பன்மை பிணைப்பு இருந்தால் ஒரு சிக்மாவும் மேலே பைப்பிணைப்பு இருக்கும். எனவே 2 சிக்மா என்பது பிழை. அடுத்து ஒரு சிக்மாவும் 2 பையும் என்பது சரி. எனவே எங்களுக்கு ஏயும் பியும் டியும் சரியானதால் 5வது விடைக்கு நாங்கள் போகலாம். 32வது கேள்விக்கு சோல்வே முறை சோடியம் கார்பன் உற்பத்தி சம்பந்தமான உண்மையான கூற்று. ஏற்கனவே முந்தைய வருடங்களில் இதை ஆழமாக நம்ம காய்ச்சிருக்கிறோம், உங்களுக்கு தெரியும் என்ன நடைபெறும் என்று சொல்லி. முதலாவது இதில் வந்து நாங்கள் முதலாவது மூலப்பொருள் சம்பந்தமாக சொல்லியிருக்காங்க. CO2 ஆனது மூலப்பொருளாக பயன்படுத்தப்படும். உண்மையாக கொஞ்சம் கவனம் அறிக்கணும். இந்த இடத்துல CO2 பற்றி சொல்லியிருக்குது. உண்மையாக வந்து இந்த இடத்துல இந்த வசனம் சரியாக பார்க்க போனால் ஒரு பிழையான கூற்று அது. ஏனெண்டா மூலப்பொருள் என்பது நம்ம ஆரம்பத்தில் பயன்படுத்துகிற ஒரு ஆள். உண்மையாக பெஸ்ட் வந்து மூலப்பொருளை பொறுத்தமட்டில் நீங்கள் சுண்ணாம்புக்கல் கொடுக்கறது, அதாவது கல்சியம் கார்பனேட்டை கொடுக்கறது தான் ஆக பெஸ்ட் அரிக்கும். ஏனெண்டா வந்து CO2 எடுக்கிறதுக்கு நாம் கல்சியம் கார்பனேட் பிரிகை தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். எனவே அது பிழையான கூற்று. அமோனியாவால் நிரம்பலாக்கப்பட்ட NaClக்கும் CO2க்குமான தாக்கம் அகவெப்பத்துக்குரியது. பிழையான கூற்று. உங்களுக்கு தெரியும் நம்ம அமோனியாவை நீரில் கரைக்கட்டும். இவர் சொல்கிறீங்க 2ஆம் படிமுறை கார்பனேட்டில் பிரைன் கரைசல்கள் CO2 அனுப்புறது அரிக்கட்டும். வாயு நீரில் கரையக்குள்ள வெப்பம் வெளிவிடப்படும் ஒரு புறவெப்ப தாக்கம். அந்த கூற்று பிழையானது. உற்பத்தி செயல்முறை 5 படிமுறையை கொண்டிருக்கும். அந்த கூற்று சரி. உங்களுக்கு தெரியும் உற்பத்தி செயல்முறையில் வந்து இருக்கிற படிமுறைகளில் மிக முக்கியமாக முதலாவது படிமுறைக்கு நம்ம கதைக்கலும் பொதுவாக நம்ம கதைக்கிற அமோனியாவாக்கம். அமோனியா கேஸை நாங்கள் சோல்வே கோபுரத்துக்கூடாக முரணோட்ட முறையில் கீழுக்கிருந்து அனுப்பி மேலுக்கிருந்து பிரைன் கரைசல் அனுப்பின வேண்டாம். மாசகற்றப்பட்ட பிரைன் கரைசல் அமோனியா எங்களுக்கு நீரில் கரைஞ்சி ஒரு புறவெப்ப தாக்கத்தின் மூலமாக NH4+ஐயும் உங்களுக்கு OH- தரும் ஒரு புறவெப்ப சமநிலை தாக்கம். இரண்டாவது, இந்த அமோனியாவால் நிரப்பப்பட்ட பிரைன் கரைசலுக்குள்ள இந்த OH- கொண்ட கரைசலை நம்ம CO2 கேஸ் அனுப்புகிறோம். எகெயின் ஒரு புறவெப்ப தாக்கத்தின் மூலமாக ஒரு பைகார்பனேட் அயன் கார்பனேட் கோபுரத்தில் நடைபெறும் ஒரு புறவெப்ப சமநிலை தாக்கம். எகெயின் ஒரு புறவெப்ப சமநிலை தாக்கம். அதுக்கு பிறகு 3வது படிமுறையில் எங்களுக்கு பிரைனுக்கு இருக்கிற Na+ம் அதே மாதிரி வந்து உருவாக்கப்பட்ட CO3- சேர்ந்து விளைவாக KSPயை தாண்டக்குள்ள சோடியம் பைகார்பனேட் KSPயை தாண்டக்குள்ள உள்படிவாகும்.
அதுக்கு பிறகு இந்த சோடியம் பைகார்பனேட் சொல்லிட்டு நாங்கள் பிரிகடை வச்சு சோடியம் கார்பனேட் சக CO2 சக H2O நாங்கள் எடுக்கிறோம். இதுக்கு பிறகு 5வது படிமுறையில் நாங்கள் வந்து கல்சியம் ஒக்சைட் சுண்ணாம்புக்கல் பிரிகடைஞ்ச அந்த கல்சியம் ஒக்சைட்டை அமோனியம் குளோரைட்டோட சேர்க்கக்குள்ள தொகுதிக்குள்ளே போடக்குள்ள கல்சியம் குளோரைட் பிரதான பக்க விளை பொருளும் பெருமளவில் மீள்சுழற்சி அடைகின்ற NH3யும் H2O எங்களுக்கு விளைவாக வரும். எனவே 5 படிமுறை எங்களுக்கு இருக்குது. இச்செயல்முறையில் பயன்படுத்திய அமோனியாவில் பெருமளவு மூலப்பெற முடியும் என்பது சரி. உங்களுக்கு தெரியும், மிக முக்கியமாக அமோனியாவில் பிரதானமாக நாங்கள் மீள்சுழற்சி அடைய வைக்கிறோம். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட எல்லா அமோனியாவை பெருமளவான அமோனியாவை நாங்கள் மூலப்பெறுறோம். உற்பத்தி செலவுகளை குறையுதுன்னு தெரியும். சியும் டியும் பொருத்தமான கூற்றுக்கள். எனவே 3வது கூட்டில் கவனமாக இருக்கணும். சுண்ணாம்புக்கள் தான் பொருத்தம் மூலப்பொருள். 34வது கேள்வி, முதன்மை தாக்கம் ஒன்றின் வரிசையை துணியும் போது வெப்பநிலையானது மாறா பெருமானமாக பேணப்பட வேண்டும். அப்படியே காரணம் கேட்டிருக்கு. அதாவது தாக்க வரிசை துணிகிற பரிசோதனையில் உதாரணமாக ஒரு கேஸ் இருக்குன்னு எடுப்போம். பழமையான மரத்தை சேர்க்க போகிறோம். இதுலேருந்து B கேஸ் வருது. தாக்கத்தில் தாக்க வீத கோவை என்ன? R = K × ஏயினுடைய சரிவிட A கேஸில் சரிவிட எங்களுக்கு அல்லது A கரைசலில் சரிவிட எக்ஸாம் எடுக்கணும்னு எடுப்போம். தெரியாது முதன்மை தாக்கம் எனக்கு தெரியும். எங்களுக்கு முதன்மை தாக்க வரிசை துணியப்புறம் ஒரு பல வழி தாக்கம் எடுப்போமே. தாக்க வரிசை துணியப்புறம் தெரியாது எங்களுக்கு என்ன எக்ஸ் என்ன பெருமானம்னு சொல்லி என்ன செய்ய வேண்டி வரும் உங்களுக்கு தெரியும். அதாவது தாக்கத்தில் வரிசை தாக்க வீத கோவை கிராஃப் தெரியும். பரிசோதனை நாங்கள் செய்வோம். A கேஸில் சரிவு அல்லது A கரைசலில் சரிவு மாறா வச்சுக்கொண்டு தாக்கத்தில் வீதம் துணிஞ்சமண்டா உங்களுக்கு தெரியும். இதில் சரிவுக்கு ஏற்ற மாதிரி தாக்க வீதம் மாறும். உண்மையாக எல்லாம் நீங்கள் விளங்கிக்கணும். இந்த பரிசோதனை என்பது தாக்க வரிசை நாம் அந்த எழுதிய கோவையின் படி இருக்கு. தாக்க வரிசை இந்த இருக்கிற கோவையின் படி நாம் துணியோணும் என்று சொன்னால் K ஒரு மாறா பெருமானமாக இருக்கணும். ஒரே ஒரு சேஞ்ச் வரணும். R வந்து மாறணும் சரிவோடு. தாக்க வீதம் பாதைக்கு நிறைய காரணம் இருக்குது. சரிவு இருக்குது, அமுக்கம் இருக்குது, இதெல்லாம் மாறப்படாது. இங்கே மாற்றோன்னாங்க சரி, அதாவது வந்து சரிவு இருக்குது, அமுக்கம் இருக்குது, வெப்பநிலை இருக்குது தாக்க வீதம் பாதிக்கிறது. ஆனால் இங்கே செறிவோடு தான் எங்களுக்கு வந்து தாக்க வீதம் மாறணும். பிகாஸ் நாங்கள் எக்ஸாச்சில் செறிவு போட்டிருக்கோம். எனவே உங்களுக்கு தெரியும், பொதுவாக இதில் வர கிராஃபுகள் நாங்கள் செறிவு மாற தாக்க வீதம் மெஷர் பண்ணுவோம். கேஸ் செறிவு மாற்றம் பெற படுத்துகிற பூச்சியம் பெற மாதிரி இருந்தால் பூச்சிய வரிசை தாக்கம் எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வந்து படுத்துகிற உண்டு வந்த வயசாமன் MX வந்தால் முதலாம் வரிசை தாக்கம், MX வர்க்கம் வருமாக இருந்தால் வளையாக வந்தால் 2ஆம் வரிசை தாக்கம் எங்களுக்கு தெரியும் தாக்க வீத பரிசோதனைகளில். எனவே வெப்பநிலை ஏன் சேஞ்ச் பண்ணாமல் வைக்கணும் என்று சொன்னால் தாக்க வீதம் வந்து செறிவோட மாறத்தை உறுதிப்படுத்தணும். ஆனால் தாக்கம்ன்ற வரிசை வெப்பநிலையை சார்ந்துள்ளது என்பது உங்களுக்கு பிள்ளையான கூற்று. ஏவல் சக்தி உயர்தர ரசாயனவியலில் ஏவல் சக்தி வந்து வெப்பநிலையோட மாற்றம் அடையான உங்களுக்கு தெரியும். தாக்கம்ன்ற வரிசை வெப்பநிலை தங்கியிருக்க மாட்டாது. வெப்பநிலையோட தாக்கத்தில் பொறிமுறை மாறுறது பிழை. தாக்கத்தில் பொறிமுறை மாற ஊக்கியங்களை போட வேண்டி வரும். வெப்பநிலையோட வீத மாறலி மாறுகிறது. சரி, உண்மையாக வெப்பநிலையோட தாக்க வீத மாறலி மாறும், ஆனால் மாறக்கூடாது. வெப்பநிலையோட தாக்க வீதம் மாறும், அதுவும் மாறப்படாது. இரண்டா இங்கே செறிவோட தான் தாக்க வீதம் மாறணும். அதால் தான் நாங்கள் மாறா வச்சுக்கிட்டோம். எனவே 5வது விட தான் எங்களுக்கு பொருத்தமான விடை. 35வது கேள்வி, எத்தைன் தொடர்பான பின்வரும் கூற்றுக்கள் உண்மையான கூற்றுக்கள் கேட்டிருக்கு. முதலாவது A கூற்று. ஏயில் வந்து 2 கூற்றுக்கள் இருக்குது. கல்சியம் கார்பைட் நீரோட ரியாக்ட் பண்ணுது. கல்சியம் கார்பைட் வந்து இதை நீங்கள் நீருக்குள்ளே போட்டிங்கன்னா கல்சியம் கார்பைட்டை உங்களுக்கு எத்தைன் விளைவாக வரும். C2H2 விளைவாக வரும். ப்ளஸ் வந்து கல்சியம் ஹைட்ரோக்சைடு வரும். எனவே பொதுவாக வந்து இதயம் தயாரிப்பில் அதை பயன்படுத்தலாம். தாக்கங்களை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதயம் தயாரிப்பில் கல்சியம் கார்பைட் நீரோட தாக்கினா எதைன் உருவாக்கப்படும். எதீன் அல்ல, எத்தைன். உங்களுக்கு தெரியும் பேர் எத்தைன் ஒரு அல்கைன். அதாவது நிறைய சேரை வந்து HC++CH. எனவே வந்து எங்களுக்கு அந்த கூற்று பிழையானது. B கூற்று, A கூற்று சரி. அமோனியா சேர் ஏஜினோத்தினோட எதீன் தாக்கம் புரிந்து புல்படை தரும். எதீனுக்கும் அமோனியா சேர் அட்கீன்களுக்கும் அமோனியா சேர் ஏஜினோத்திரிக்கும் உள்ள தொடர்பு கிடையாது. சிலபஸில் அமோனியா சேர் ஏஜினோத்திரி துலன்சின் சோதனை பொருள் அல்டிகைனோட ரியாக்ட் பண்ணும், அடுத்து அட்கைனோட ரியாக்ட் பண்ணும். அதுலேயும் அமிலைதரசம் கொண்ட அட்கைன் எதைன் போன்ற ஆக்களிக்கானே HC++CH. இவங்களுக்கு நீங்கள் அமோனியா சேர்க்கப்பட்ட ஏஜினோத்திரி போட்டிங்கன்னா வெள்ளை உள்படி வரும். அல்லது அமோனியா சேர்க்கப்பட்ட CuCl2 போட்டிங்கன்னா இதில் Cu+ உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆகும். ரீப்ளேஸ் ஆகி
உங்களுக்கு வந்து வீழ்படிவை தரும். ஒரு செங்காஃபிலும் அல்லது செக்லேட் காஃபியில் வரமான வீழ்படிவை தரும் என்பது சரியான கூற்று. எனவே அமோனியா சேர் CuCl எதையும் தாக்கம் பொருந்தும் வீழ்படிவை தரும். சரி, ஆகவே எங்களுக்கு எத்தீனுக்கு தாக்கம் கிடையாது. 4வது விடை பொருத்தம். ஏயும் டியும் பொருத்தமான கூற்றுக்கள். 36 அலசன் தொடர்பாக சொல்லியிருக்குது. எனவே நாங்கள் உங்களுக்கு தெரியும் F2 கேஸ் பொதுவாக நாங்கள் கதைக்கிற 14ஆம் கூட்டம் மூலம் Cl2 கேஸ், Br2 லிக்விட், I2 வந்து சாலிட். சம்பந்தமாக தான் பார்க்க போகிறோம். முதலாவது கூற்று, கூட்டத்தின் வழியே கீழ் நோக்கி அலசன்களின் கொதிநிலைகள் அதிகரிக்கின்றன. உங்களுக்கு தெரியும் மேலுக்கிருந்து கீழுக்கு வருகின்ற பொழுது 4 பேரும் முனைவற்றாக்கள் மேலுக்கிருந்து கீழுக்கு வரக்குள்ள மூலக்கூறு திணிவு மூலக்கூறு பரப்பு அதிகரிக்குது. அதனால் லண்டன் விசையினுடைய வலிமை வந்து அதிகரித்து கொண்டு வரும். இதனால தான் கொதிநிலை அதிகரிக்கும். அந்த கூற்று சரி. அது மட்டுமல்ல, இந்த லண்டன் விசை அதிகரிக்கிறது தான் இந்த பௌதிக நிலை மாற்றங்களுக்கும் காரணம். கேஸ் லிக்விடாகி இல்லை லிக்விட் சொல்லிட்டாக மாறதுக்கு காரணம். ஏனென்றால் லண்டன் விசைற வலிமை கூட 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 மூலக்கூறுடைய கவர்ச்சிற வலிமை கூட அந்த பௌதிக நிலை மாற்றங்கள் எங்களுக்கு வரும். எனவே எங்களுக்கு அந்த கூற்று சரியானது. கொதிநிலை அதிகரிக்கும் என்பது சரியான கூற்று. மற்ற அலசன்களைப் போலன்றி ஃப்ளோரினுக்கு F2வில் தவிர ஏனைய எல்லா சந்தர்ப்பங்களிலும் -1 உட்செயலில் காணப்படும். பிகாஸ் F2ஐ பொறுத்த மட்டும் எங்களுக்கு அவர் வந்து பூச்சியமாக தானே இருப்பார். பொதுவாக ஃப்ளோரினை பொறுத்த மட்டும் -1 மட்டும் உருவாக்கும். எனவே இந்த கூற்று எங்களுக்கு சரியானது. எங்களுக்கு ஃப்ளோரின் பொதுவான உட்செயல்நிலையை பொறுத்த மட்டும் வர்ற F2வில் பூச்சியம் இருக்கும். ஏனையாக்களில் வந்து -1 இருக்கும். வேறு உட்செயலில் எதையுமே ஃப்ளோர் உருவாக்காது. எல்லா அலசன்களும் சிறந்த தாழ்த்தும் கருவி என்பது பிழையான கூற்று. அலசன்களை பொறுத்தவரை ஒட்சியேற்றும் கருவி. பிகாஸ் அலசன்கள் வந்து உடனடியாக உதாரணமாக Cl2 வரைக்கட்டும், Br2 வரைக்கட்டும், I2 வரைக்கட்டும், F2 வரைக்கட்டும் எல்லாரும் வந்து உங்களுக்கு தெரியும் -1க்கு குயிக்காக தாழ்த்தப்படுவாங்க. அவங்களோட உறுதியான ஒட்சியேற்ற நிலை அது. இதனால் சிறந்த ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படும். ஒட்சியேற்றும் கருவிகள் தானே தாழ்த்தப்படும். எனவே அவங்களோட உறுதியான ஒட்சியேற்ற நிலையை வந்து -1 எடுத்தால் இவங்க பொதுவாக ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படுறாக்கள். உங்களுக்கு தெரியும் நாங்கள் N2க்கும் அமோனியாவுக்கும் Cl2க்கும் இடையில் இடையில் 3 கண்டிஷன் நம்ம தாக்கம் எழுதணுமே. Cl2 உட்சேரும் கருவியாக தொழிற்படும். உண்டு அளவாக போடக்குள்ள N2+ எங்களுக்கு HCl வருது. அதே மாதிரி வந்து அமோனியாவை மிகையாக்கக்குள்ள N2+ NH4Cl வருது. Cl2 மிகையாகக்குள்ள NCl3 எங்களுக்கு வருது. Cl2 மிகையாகக்குள்ள அப்படி தாக்கங்கள் இருக்குது. எனவே சிறந்த ஒட்சியேற்றும் கருவி. டி, ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள எல்லா மூலகங்களிலும் ஃப்ளோரின் அதிகூடிய தாக்குதலை கொண்டுள்ள போதிலும் சடத்துவ வாயுக்குடன் தாக்கம் பெறுவதில்லை. உங்களுக்கு தெரியும் ஃப்ளோரின் தாக்குதலுடன் கூடிய ஒரு மூலகம் ரியாக்ட் பண்ணக்கூடியது. பட் இருந்தாலும் செனனை பொறுத்த மட்டும் செனன் போன்ற மூலகங்களோட F2 தாக்கமடைந்து XeF2, XeF4 போன்ற சேர்வைகளை உருவாக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். எனவே சடத்துவ வாயுக்குள்ள தாக்கம் பெறுவதில்லை என்பது பிழை. எனவே நாங்கள் முதலாவது விடைக்கு போகலாம். 37வது கேள்வி, ஒரு சமநிலை தாக்கம் தந்திருக்கிறாங்க. வழமையாக சமநிலை சம்பந்தப்பட்ட வினாக்கள் எக்ஸாமில் வருகிறது. கார்பன் சாலிட், CO2 கேஸ், விளைவில் வந்து எங்களுக்கு 2 CO2 கேஸ், 2 CO கேஸ் விளைவாக்கப்பட்டிருக்கு. 2 CO கேஸ் பாருங்கள், மிக தெளிவாக தகவல் இருக்குது. 700 ஃபாகை சீல CO கேஸ் விளை உருவாக்கப்படுற பெர்சன்டேஜ் 60%. 800 ஃபாகை சீல நீங்கள் வெப்பநிலையை கூட்டக்குள்ளால் CO கேஸ் உருவாக்கப்படுற பெர்சன்டேஜ் வந்து 80%. மிக அழகாக கேட்டிருக்கார். சரியான கூற்றுக்கள். முதல்ல நாங்கள் விளங்கி எடுக்க பார்ப்போம். உங்களுக்கு பார்க்கக்குள்ளே விளங்கும். வெப்பநிலை நீங்கள் அதிகரிச்சிருக்கீள், 700லேருந்து 800 கூட்டக்குள்ளே CO கேஸ் அளவு கூட இருக்கி. அப்படின்னு சொன்னீங்க வெப்பநிலையை கூட்டக்க சமநிலை எங்கே போயிருக்கு, முன்னோக்கி நகர்ந்துருக்கிறது. ஏன்னா வெப்பநிலை அதிகரிக்கக்குள்ள உங்களுக்கு சமநிலை முன்னோக்கி நகர்ந்திருக்கிறது. அப்படியா இருந்தால் லீச்செட்லிற தத்துவப்படி முன்முக தாக்கம் ஒரு அகவெப்ப தாக்கம் அறிக்கணும். உங்களுக்கு தெரியும் எந்த தாக்கம் வெப்பநிலையை கூட்டக்குள்ள முன்னோக்கி நகரும் என்று சொன்னால் ஒரு அகவெப்ப தாக்கம். ஒரு புறவெப்ப தாக்கத்துக்கு நீங்கள் வெப்பநிலையை கூட்டக்குள்ள சமநிலை எங்கே போகும்ண்டா உங்களுக்கு பின்னோக்கி தான் நகரும். எனவே தான் இந்த மிக தெளிவாக எங்களை சொல்லியிருக்கிறாங்க. முதலாவது தாக்கம் அகவெப்பத்துக்குரியது சரி. இரண்டாவது வெப்பநிலையை கூட்டிருக்கிறோம். CO கேஸ் அளவு கூடிருக்கு, விளைவு அளவு. எனவே சமநிலை முன்னோக்கி நகர்ந்திருக்கு. ஒரு அகவெப்ப தாக்கத்தான் நீங்கள் வெப்பநிலையை கூட்டக்குள்ள சமநிலை முன்னோக்கி நகரும். எனவே 2வது கூற்று பிழை, 3வது கூற்று சரி. வெப்பநிலையை குறைப்பதன் மூலம் பின்முக தாக்கம் சாதகமாக்கப்படும். இது ஒரு அகவெப்ப தாக்கம். எனவே நீங்கள் வெப்பநிலையை குறைச்சிங்கன்னு சொன்னால் சமநிலை லீச்செட்டிற தத்துவப்படி வெப்பநிலை அதிகரிக்கின்ற அகவெப்ப திசையான பின்முக திசையான நகரும். எனவே எங்களுக்கு கூற்று சரி. டி, கார்பன் சொலிட்டை அகற்றுவதன் மூலம் சமநிலையை தாக்குகளை நோக்கி நகர்த்த முடியும். சமநிலை தானத்தை சமநிலையில் காணப்படும் திண்மத்திர
அளவை நீங்கள் மாற்றுவதன் மூலமாக நீங்கள் மாற்ற முடியாது. என்ன ரீசன்ண்டா திண்மத்தில் செறிவு மாற்றம் புறக்கணிக்கத்தக்கது, அதனால் சமநிலை உங்களுக்கு மாற மாட்டாது. எனவே கார்பன் சொல்லிட்டு நீங்கள் அகற்றி சமநிலையை முன்னுக்கு பின்னுக்கு நகர்த்த இயலாது. ஏயும் சியும் தான் பொருத்தமிடத்தால் 5வது விடையை போக வேண்டி வரும். 38வது நல்ல ஒரு கேள்வி, ஒரு வித்தியாசமான கேள்வி. சக்கரை ப்ரொப்பேன் இதிலிருந்து ஒரு ப்ரொப்பீன் என்ற விளைவு வருகிறது, ஒரு முதன்மை தாக்கம். சரியான கூட்டு கேட்டிருக்கிறாங்க. முதல்ல என்னென்று பார்ப்போம். சக்கரை ப்ரொப்பேன், அதாவது சைக்ளோ ப்ரொப்பேன் தானே அது உங்களுக்கு தெரியும். இந்த சைக்ளோ ப்ரொப்பேன் 3 கார்பனை கொண்ட ஒரு ப்ரொப்பேன். ஆனால் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு வளையச் சேர்வை. அதாவது இது யாருண்டா சரியாக சொல்ல போனால் C3H6 தானது. இதில் இருந்து யார் வருதுன்னு பாருங்கள், ப்ரொப்பீன். ப்ரொப்பீன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நேர்ச்சங்கிலி சேர்வை CH3 CH டபுள் பாண்ட் CH2. ரைட், இங்கேயும் மூலக்கூட்டு சூத்திரம் C3H6 தானே. அப்படின்னு சொன்ன தாக்கத்தில் ஃபீசமானம் என்ன வரைக்கும் 1 அரிக்கும். சமப்படுத்தக்குள்ள ஒரு மூலக்கூறு உங்களுக்கு சக்கரை ப்ரொப்பேன் உங்களுக்கு போதும் அரிக்கும். சைக்ளோ ப்ரொப்பேன் தானே அது. இது முதன்மை தாக்கமாம், முதன்மை தாக்கம். எனவே நாங்கள் R சமன் K இன்ட்டு சைக்ளோ ப்ரொப்பேன் நாங்கள் எழுதி கொள்ளலாம். முதலாவது தாக்கத்தின் அரைவாழ்வு காலம் சக்கரை ப்ரொப்பேனின் செறிவை சார்ந்துள்ளது. உங்களுக்கு தெரியும் இது முதலாம் வரிசை தாக்கம். முதலாம் வரிசை தாக்கம். இரண்டாவது ஃபீசமான குணகம் உண்டு முதன்மை தாக்கத்தில். எனவே முதலாம் வரிசை தாக்கம். முதலாம் வரிசை தாக்கத்துக்குரிய T12 என்பது 0.693 K. பூச்சிய முதலாம் 2ஆம் வரிசை தாக்கத்துக்குரிய அரைவாழ்வு கால கோவைகள் அமைக்க எழுதியிருக்கோம். உங்களுக்கு தெரியும் முதலாம் வரிசை பூச்சிய வரிசை தாக்கமாக இருந்தால் A0 2K. அதே மாதிரி 2ஆம் வரிசை தாக்கமாக இருந்தால் 1 A0K. கடந்த காலங்களில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம், எழுதியிருக்கிற முன்னே வீடியோக்குள் நீங்கள் பார்க்கலாம். எனவே இது முதலாம் வரிசை தாக்கம். T12 0.693 K. எனவே அரைவாழ்வு காலம் சக்கரை ப்ரொப்பேன் என்ற செறிவில் தங்கி இருக்காது, K தான் தங்கியிருக்கும். எனவே அந்த கூட்டுப்பிழையானது. தாக்கத்தின் வீதம் ப்ரொப்பீனின் செறிவை சார்ந்திருப்பதில்லை. ப்ரொப்பீன் செறிவு கவனம், ப்ரொப்பீன் விளைவில் காணப்படுது. ப்ரொப்பீன் விரதனை ப்ரொப்பீன் எங்களுக்கு விளைவில் காணப்படுறது தானே ப்ரொப்பீன் விரதங்களுக்கு ப்ரொப்பீன். ஸோ வந்து ப்ரொப்பீன் சரிவில் தங்கி இருக்காது அந்த வசனம் சரி. ஏன்னா வந்து ப்ரொப்பீன் எங்களுக்கு விளைவு. தாக்கத்திரை வீதம் சைக்ளோ ப்ரொப்பேன் அல்லது சக்கரை ப்ரொப்பேன் சரிவில் தங்கி இருக்கும்னு சொன்னால் அந்த வசனம் சரி. ஆனால் இங்கே தாக்கத்தின் வீதம் ப்ரொப்பீன் சரிவை சார்ந்திருப்பது என்பது சரி. என்னென்னா ப்ரொப்பீன் என்பது எங்களுக்கு விளைவு. ஸோ விளைவில் சரிவில் தாக்க வீதம் தங்கியிருக்க மாட்டாது. ஏவல் சக்தியிலும் பார்க்க கூடிய சக்தியுடைய சக்கரை ப்ரொப்பேன் தாக்கிய சக்கரை ப்ரொப்பேன் மூலக்கூறில் பின்னம் அதிகரிக்கும், வெப்பநிலை அதிகரிக்கும். சரி, இது ஏற்கனவே கடந்த காலங்கள் வினாக்களில் நாங்கள் வரைஞ்சி விளங்கப்படுத்தியிருக்கோம். தேவை என்று சொன்னால் போல்ட்ஸ்மேன் மேக்ஸ்வெல் வளையூடாக நாங்கள் அதை கீறி விளங்கப்படுத்தலாம். உங்களுக்கு தெரியும் அது இந்த தாக்கத்துக்கு மட்டுமல்ல, எந்த ஒரு தாக்கத்துக்கும் வெப்பநிலையை கூட்டக்குள்ள உங்களுக்கு தெரியும் வந்து ஏவல் சக்தியை தாண்டிய மூலக்கூறு பின்னம் கூடும். இப்போ மூலக்கூறுகள் எண்ணிக்கைக்கு எதிராக சக்தியை நாங்கள் வரைபாக்கினோம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் போல்ட்ஸ்மேன் மேக்ஸ்வெல் வளையில் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை கிராஃபை கருவோம், வெப்பநிலை அதிகரித்து கிராஃபை கருவோம். வெப்பநிலை வந்து நாங்கள் போடுவோம் வந்து இந்த இடத்துல T1 போடுவோம். இன்னும் T2 வெப்பநிலை T1 விட T2க்கு அதிகரித்து இருக்கிறோம். தாக்கத்தில் ஏவல் சக்தி வெப்பநிலையோட மாறாது. எனவே வந்து ஏவல் சக்தியை நாங்கள் ஒரு குறிப்பிட்ட லெவலில் காட்டுவோமே. இதை நம்ம தாக்கத்தில் ஏவல் சக்தி எடுப்போம். எடுத்தோம்னு சொன்னால் இந்த அறிக்கை பகுதி T1க்குரிய கலர் இந்த இருக்குது நான் போட போகிறேன். அப்போ இந்த அறிக்கை பகுதி T1 வெப்பநிலையில் ஏவல் சக்தியை தாண்டிய மூலக்கூற பின்னம். இன்னொரு கலர் நம்ம செலக்ட் பண்ணுவோம். அந்த கலர் ஊடாக நாங்கள் இந்த அறிக்கை கலரில் T2 வெப்பநிலையில் ஏவல் சக்தி இந்த EA என்பது ஏவல் சக்தி அதை தாண்டிய மூலக்கூற பின்னம் கலர் பண்ணுவோம். பாருங்கள் T1 விட T2வில் தாண்டிய மூலக்கூற பின்னம் கூட இருக்குது. எனவே அந்த கூட்டு சரியானது போல்ட்ஸ்மேன் மேக்ஸ்வெல் வளையில். அடுத்த கூட்டை பாருங்கள், 4வது கூட்டு உங்களுக்கு, அதாவது தாக்கம் ஓர் இரு மூலக்கூற்று மோதுகையினூடாக நடைபெறுகிறது. அதாவது மூலக்கூற்று திறன் சமன் 2 சொல்லியிருக்கிறார். ஒரு முதன்மை தாக்கம் நம்ம ஏற்கனவே எழுதியிருக்கோம் சக்கரை ப்ரொப்பேன். நீங்கள் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். சக்கரை ப்ரொப்பேன் எங்களுக்கு வந்து அதாவது இந்த இருக்குது CH2 என்ற ஒரு மூலக்கூறு ஒரு மூல். இங்கே பக்கம் CH3 CH டபுள் பாண்ட் CH2 மாறுது. எனவே தாக்க வரிசை மூலக்கூற்று திறன் 1 அரிக்குது, 2 என்பது பிழை. எனவே எங்களுக்கு 2வது விட பொருத்தம் பியும் சி மடத்தால். 3-ஹெக்சீன் சம்பந்தமான உண்மையான கூற்று முதல்ல சேர்வு எழுதுவோம். ஹெக்சீன் என்ன 3 ஹெக்சீன் 6 கார்பனை கொண்ட அட்கீன். 3ஆம் நம்பரில் எங்களுக்கு டபுள் பாண்ட் இருக்குது. எனவே CH3 CH2 நாங்கள் நடுவுக்கு டபுள் பாண்டை போடுவோம். CH டபுள் பாண்ட் CH இங்கே பக்கம் CH2 CH3 பாருங்கள் 6 கார்பன் செங்கே 1 2 3 4 5 6 கார்பன்
3ஆம் நம்பரில் டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ ஈன் இருக்குது, ஹெக்ஸீன். முதலாவது கேத்திரகணித சமபோயத்தன்மையை கேத்திரகணித சமபோயத்தன்மையை காட்டாது. பிழையான கூற்று உங்களுக்கு தெரியும். இரட்டை பிணைப்பு கார்பன் ரெண்டையும் பாருங்கள். ஒரு பக்கம் H எதைல். எனவே எங்களுக்கு கேத்திரகணித சமபோயத்தன்மை காட்டும். அதுலேயும் சிஸ்ட்ரான்ஸ் அமைப்பை காட்டும். பாருங்கள், C ஒரு பக்கம் H, அடுத்த பக்கம் எங்களுக்கு எதைல் C2H3 இருக்குது. இங்கே பக்கம் கார்பன்லேயும் H இருக்குது, எதைல் இருக்குது. எனவே நான் ஒரு சிஸ் வடிவம் இருக்கேன். சமனான தொகுதி ஒரே பக்கம் இருக்குது. இது சிஸ் அமைப்பு. ட்ரான்ஸ் அமைப்பு நான் வரைஞ்சேன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். இதில் வந்து C டபுள் பாண்ட் C, இங்கே பக்கம் நான் மாற்றம் செய்ய இல்லை. CH2 CH3 வச்சு கொண்டிருக்கேன். எதிர்பக்கத்தை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள். CH2 CH3, இங்கே பக்கம் H. இது ட்ரான்ஸ் அமைப்பு. ஒரே தொகுதி வந்து குறுக்கே வந்திருக்கு, ட்ரான்ஸ் அமைப்பு. எனவே கேத்திரகணித அமைப்பை இது காட்ட மாட்டாது என்பது எங்களுக்கு ஒரு பிழையான கூற்று. ஒளியியல் சமபோயத்தன்மையை காட்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது பிழையான கூற்று. ஏன்னா எங்களுக்கு தெரியும் ஒளியியல் தன்மையை காட்ட முடியாது. ஒளியியல் தன்மையை காட்டுற கைரல் கார்பன் சமச்சீரட்ட கார்பன் இருக்கணும். சமச்சீரட்ட கார்பன்டா கார்பன் 4 தொகுதியில் கொண்டு வேறுபட்டிருக்கணும். CH3 CH2, இங்கே 3 தொகுதியான் இருக்குது. இங்கே CH2 CH3. எனவே 4 தொகுதியும் வேறுபட்ட தொகுதி இல்லை. சிக்கு வருவோம். C H2PD தாக்கம் புரியும் போது தாழ்த்தல் தாக்கம் 2 பக்கம் ஐதரசன் வந்து சேரும். H2PD போட்டோம்னா உங்களுக்கு தெரியும் முழுமையாக அட்கேனாக மாற்றமடையும். அதாவது CH2 அங்கே பக்கம் CH2 CH3 அந்த சேர்வை, அதாவது வந்து ஹெக்ஸேனாக மாற்றமடையும். நேர்ச்சங்கிலி ஹெக்ஸேனாக மாற்றமடையும். H2PD தாக்கம் புரியும் போது பெறப்படும் சேர்வை ஒளியியல் தன்மையை காட்ட மாட்டாது. ஷுவராக ஒளியியல் தன்மையை காட்ட முடியாது. சரி, பிகாஸ் கைரல் கார்பன் எங்களுக்கு இல்லை. HBRுடன் தாக்கம் புரியும் போது எகெயின் HBR நாங்கள் போட்டு பார்ப்போம். HBRை போடுவோம். நிறைய சேர்வைக்கு HBRை போடுவோம். ஸோ HBR நான் போடுறேன். போட்டால் உங்களுக்கு தெரியும் இதில் ஒரு சமச்சீரான அட்கேன். ஏன் சமச்சீரண்டா டபுள் பாண்ட் 2 பக்கம் பாருங்கள் ஒரே மாதிரி H மெதைலும் இலத்திரம் விளைவு 2 இரட்டை பிணைப்பு காரணம் ஒரே மாதிரி இருக்கும். எனவே விரும்பின பக்கம் நீங்கள் நேரேற்ற கூறு அனுப்பிலும் பிரதான விளைவுக்கு. எனவே CH3 CH2 இங்கே பக்கம் ஐதரசனை கொடுப்போம். CH2 இந்த கார்பனுக்கு BRஐ கொடுப்போம். CHBr எதிர்பக்கம் CH2 CH3. இப்படி வார சேர்வை ஒளியியல் தன்மையை காட்டும் என்று சொல்லியிருக்கார். பாருங்கள், நீங்கள் இந்த இருக்கிற கார்பனை பாருங்க. அப்போ இந்த இருக்க கார்பனை ஒரு பக்கம் H, அடுத்த பக்கம் BR, அடுத்த பக்கம் எதைல், அடுத்த பக்கம் ப்ரொபைல். எனவே கைரல் கார்பன் இருக்கத்தாலே ஒளியியல் தன்மையை காட்டும். எனவே எங்களுக்கு சரியான கூற்று. சியும் டியும் சரியானதால் 3வது விடைக்கு நாங்கள் போயிடும். நைதரசன் வட்டம் சம்பந்தமான சரியான கூற்றுக்கள். வளிமண்டலத்தில் N2 ஆனது வளிமண்டல மற்றும் கைத்தொழில் பதிக்கப்படல் மூலம் மாத்திரம் பதிக்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியும் வளிமண்டலத்தில் காணப்படுற N2 கேஸ் எங்களோட சூழல் தொகுதிக்குள்ளே வந்து சுழற்சி அடைகிறது 3 முறை. முதலாவது அவங்க சொல்லிருக்க மாதிரி வளிமண்டல பதித்தல், வளிமண்டல. 2வது கைத்தொழில் பதித்தல். இன்னொன்று இருக்குது உயிரியல் பதித்தல், நுண்ணங்கிகள் மூலமாக. உங்களுக்கு தெரியும் மண்ணில் சுயாதீனமாக வாழுகின்ற சில பாக்டீரியாக்கள், அதே மாதிரி அவரை தாவர குடும்பங்களில் வேர்ச்சிறுகணுக்களில் காணப்படுற ரைசோபியம் போன்ற பாக்டீரியாக்கள் எல்லாம் வளிமண்டல N2வை பதிக்கும். எனவே 2 மட்டும் என்பது பிழையானது. உங்களுக்கு தெரியும் இந்த வளிமண்டல பதித்தலில் இடிமின்னல் சந்தர்ப்பத்தில், இடிமின்னல் டைமில் N2 கேஸ் வந்து O2வோட ரியாக்ட் பண்ணி NO கேஸை கொடுக்கும். NO கேஸ் வந்து உங்களுக்கு தெரியும் தொடர்ச்சியாக O2வோட ரியாக்ட் பண்ணி NO2ஆக மாறி அப்படியே தாக்கம் தொடர்ச்சியாக நடைபெறும். கைத்தொழில் பதித்தல் உங்களுக்கு தெரியும் ஏபர் முறை. ஏபர் ப்ரோசஸில் N2வை வந்து நம்ம H2வோட தாக்கம் அடைய வச்சு NS3 உருவாக்குறோம். ஸோ வந்து உங்களுக்கு தெரியும் ஏபர் ப்ராசஸ்லேயும் வந்து தாக்கம். உயிரியல் பதித்தல் நுண்ணங்கியில் அதே மாதிரி தான் உங்களோட N2 வளிமண்டல N2 அமோனியம் சேர்வைகளாக பதிக்கப்படும். தாவரங்களில். எனவே வந்து எங்களுக்கு அந்த கூற்று பிழையானது. முதல்ல 2 மட்டும் என்பது பிழை. வளிமண்டல பதித்தலின் போது N2 ஆனது தாழ்த்தப்படும். நளிக்கும் தாக்கம் பாருங்கள். வளிமண்டல பதித்தல் நடைபெறமாக இருந்த இடிமின்னலில் N2 O2வோட சேர்ந்து NO தானே மாறும். எனவே 0லிருந்து +2க்கு நைதரசன் ஒட்சியேற்றப்பட்டிருக்கு. N2 வந்து ஒட்சியேற்றப்பட்டிருக்கு, தாழ்த்தப்படாது. எனவே பிழையான கூற்று. கைத்தொழில் பதிக்கப்படுதலின் போது N2 ஆனது வந்து ஒட்சியேற்றப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க. மிகவும் பிழையான கூற்று. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கைத்தொழில் பதித்தல் என்பது ஏபர் ப்ராசஸில் N2 வந்து H2வோட ரியாக்ட் பண்ணி NS3ஆக மாறுறது. இங்கே நைதரசன் 0லிருந்து -3க்கு தாழ்த்தப்பட்டிருக்கு. எனவே ஒட்சியேற்றம் என்பது பிழையானது. விடைப்பைத்தலில் 5வது. பட் நாங்கள் டி கூட்டையும் கொஞ்சம் பார்த்துட்ருவோம். இதில் வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கிற விடயம் டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், அதாவது டி கூட்டில்
வளிமண்டல பதித்தலின் போது உருவாக்கப்படும் நைட்ரைட்டுகளும் மழை பெய்யும் போது நிலத்தில் படிவிக்கப்பட்டு தாவரங்களினால் புரதங்களை உருவாக்க பயன்படுத்தப்படுகிறது. இதை நம்ம எக்ஸப்ட் பண்ணிக்கொள்ளலாம். என்னென்னா பொதுவாக தாவரங்கள் நைட்ரேட்டுகளாகத்தான் இதை பொதுவாக நைதரசனை உள்ளெடுக்குது. வளிமண்டல பதித்தலில் N2 நான் முந்தி எழுதின மாதிரி வளிமண்டல பதித்தலில் நடக்கும்னு சொன்னால் N2 என்ன செய்யுமெண்டா எங்களுடைய O2ஓட ரியாக்ட் பண்ணி இடிமின்னல் டைமில் NOவாக மாறும். NO கேஸ் உங்களுக்கு தெரியும், தொடர்ச்சியாக O2ஓட ரியாக்ட் பண்ணி NO2ஆக மாற்றமடையும். NO2 வளி உள்ள நிலைமையில் நீரோட ரியாக்ட் பண்ணுதானே பண்ணக்குள்ளே HNO3 வரும். இதே மாதிரி உங்களுக்கு தெரியும் NO2 நீரில் கரையக்குள்ளே HNO2வையும் குறைந்த அளவில் விடுவிக்கும். எனவே NO2 மைனஸும் இருக்கும், NO3 மைனஸும் இருக்கும். NO2 மைனஸை NO3 மைனஸை ஒடிச்சிடுறதுக்கு மண்ணில் பாக்டீரியாக்கள் இருக்கே, நைட்ரேட்டும் பாக்டீரியாக்கள். எனவே கட்டேசாக NO3 மைனஸ் சேரும். தாவரங்கள் பொதுவாக NO3 மைனஸை உள்ளெடுக்கும். எனவே அதை நாங்கள் எக்ஸப்ட் பண்ணிக்கொள்ளலாம். எனவே 5வது விடை D மட்டும்தான் நாங்கள் பொருத்தமாக ஏற்றுக்கொள்ள இயலும்.